ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிவர்சிட்டி சைடில் டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் கரெக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு மார்ச் லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக பேப்பர் கரெக்ஷனும் முடிஞ்சிடும், ரிசல்ட்டுமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ பேப்பர் கரெக்ஷன் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மார்ச் லாஸ்ட்டில் நம்ம ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செமஸ்டர் மே 21 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் வரும். நானும் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அட்மிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க யூனிவர்சிட்டி சைடில். அது என்ன ரீசன்னு தெரில. நிறைய பேர் வந்து அட்மிஷன் போட்டதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ யூனிவர்சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா இதே மெசேஜ் தான் வந்து இன்னும் ஷோ ஆகிட்டுருக்கு. அட்மிஷன் ஸ்டார்ட்ஸ் இன் ஃபியூ டேஸ், இதே போல் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கான டேட் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து யூனிவர்சிட்டி சைடில் சொல்லலை. என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு தெரில. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 மந்த் தான் டைம் இருக்குது. யூஜிசி நமக்கு மார்ச் 31 வரை தான் டைம் கொடுப்பாங்க சிஓஐ அட்மிஷனுக்கு. ஸோ அட்மிஷன் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுறவங்க இன்னும் ஒரு 10 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் மற்ற யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி அதே போல் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே கூட அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லை நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனதும் நான் சொல்கிறேன். இல்லைனா அகாடமிக் இயர் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஜூன் ஜூலையில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸுக்குமே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. எம்ஏ இங்கிலீஷ்க்கு வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது அப்டேட் ஆனாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் சீக்கிரமாக எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு அப் டு ஏப்ரல் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ரொம்ப டிலே பண்ண வேணாம். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக எழுதி யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பிக்கோங்க. நீங்கள் அனுப்பி 1 வீக்குள்ளேயே உங்கள் ஸ்டூடெண்ட் லாகினில் வந்து எந்த டேட்டில் யூனிவர்சிட்டிக்கு ரிசீவ் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போலேருந்து நீங்கள் அசைன்மெண்ட் வந்து எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அங்கேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக அசைன்மெண்ட் எழுதுங்க. எம்பிஏக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து அசைன்மெண்ட் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி என்ன டேட் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ சேம் டேட் தான் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வித்தவுட் ஃபைனோட ஏப்ரல் 15, வித் ஃபைனோட ஏப்ரல் 30. ஏன்னா மே மந்தில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஏப்ரல் மந்தோடையே வந்து அசைன்மெண்ட் டேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிக்கோங்க. 2 months டைம் இருக்குது. ஸோ நீட்டாக எழுதி யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.